விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் கூப்பிட்டாரு, நம்ம அவரோட கேபின் போனோம். ஏதோ பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு கிட்ட வந்துட்டார். எதுவுமே என்னால் சொல்ல முடியல. ஆனால் அவர் ஏதோ நிலா ஏன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரே. ஏன் நிலான்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அவர் நீ என்னோட இல்லாவான்னு கேட்டார்? ஏன் அவர் கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னால் ஏன் அவர் திட்ட முடியல, தள்ளி போக முடியல, தள்ளி போன அட்லீஸ்ட் சொல்லக்கூட முடியலையே. எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும், கோபமாக வரும். ஆனால் அவர் என் கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கே அதெல்லாம் வரல. ஏன் வரல எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயோ சா. நிலை இங்கே தான் இருக்காளா? சரி, தனியாக தான் நின்றுட்டுருக்கா. கேன்டீன் வராளா கேட்டு பார்ப்போம். இவன் கூட தனியாக கொஞ்சம் நேரம் பிரேக் போயிட்டு ஏதாவது பேசி பார்ப்போம் இவகிட்ட. நிலா, ஹே நிலா, என்ன இவ்வளோ பக்கத்தில் இருந்து கூப்பிட்டுருக்கோம், திரும்பவே மாட்டா? காது கேட்குதா இல்லையா அவளுக்கு? சொல்லுங்க நவீன், கூப்பிட்டீங்களா? என்னது கூப்பிட்டீங்களாவா? எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு நிலா, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, ஃபேஸை பார்த்தா ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கூப்பிட்டோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அதனால தான் கேட்டேன். சரி, ஃப்ரீயாக இருக்கியா? கேன்டீன் போகலாமா? கேன்டீன்கா? இல்லை நவீன், நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்களேன். ஏன் இல்லை, ஏதாச்சும் ஒர்க் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா? சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வராமல் இருந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். வாங்க போகலாம். சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மோரோவர் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இப்போ தேவைப்படுறதில்ல. அதனால் இல்லை, நீங்கள் போயிட்டு வரீங்களா? எனக்கு இப்போதைக்கு கேன்டீன் வர்றதுக்கு தோணலை. ஏன் இல்லை, இது பிரேக் டைம் தானே, எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும் இருக்கீங்களே, அதுதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். என்னாச்சு, ஏதாவது இஷ்யூனா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இவன் வேற ஸோ நம்ம இருக்க டென்ஷனில் இன்னும் வரலன்னு சொன்னால் போகிறானா பாரு, சும்மா நோயின்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவீன், லைட்டாக கொஞ்சம் தலை வலிக்குது, அதனால தான். நீங்கள் போங்க, நான் வரல. தலை வலிக்குதா? அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும். வாங்க, நம்ம போய்ட்டு கேன்டீனில் காஃபி குடிச்சிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா வெளியே கூட ஒரு காஃபி ஷாப் இருக்குது, உங்கள் கூட போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போகலாம், வாங்க. ஃபஸ்ட்டு தலைவலியெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது நிலா. கடவுளே, விட மாட்டான் இவன் வேற. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ ஏன் நிலா டா, சந்தியா வந்துட்டாடா. ஸோ வழியே தப்பிச்சிடலாம். சொல்லுடி, ஒர்க்கில் முடிச்சிட்டியா? ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாடி, இப்போ தான் முடிச்சுட்டு நீ எங்கே இருக்குன்னு பார்த்தேன். நீ உன் பிளேஸில் இல்லை. அப்புறம் பார்த்தா இங்கே நின்றுருந்தேன், அதான் வந்தேன். சரி வா, கேன்டீன் போவோம். ஆமாடி, ரொம்ப தலை வலிக்குது. வா கிளம்புவோம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னாச்சு நிலா? வாங்க கேன்டீன் போகலான்னு கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட வரவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட் வந்த உடனே வா கேன்டீன் போகலாம், தலை வலிக்குது. பார்த்துக்கிறேன். என்கிட்ட மாட்டோம்ல போயிடுவேன். மாட்டும்போது நான் பார்த்துக்கிறேன். நான் யாருன்னு அப்போ தெரியும். என்கிட்டயே திமிரு காட்டுறியா நீ? நிலா, நவீன், என்னாச்சு? இல்லை, இவ்வளோ நேரம் நானும் உங்களை கேன்டீன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் வரல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் இப்போ போகிறேன்னு சொல்கிறீங்க, அதான் கேட்கலான்ட்டு. ஏன் இல்லை, என் கூட வர பிடிக்கலையா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நவீன். இவ்வளோ நேரம் போக தோணலை. இப்போது சண்டே வந்து கூப்பிட்டதும் போகணும்னு தோணுது, அவ்வளோதான். இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, நான் கேன்டீன் போகிறேன், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஏய் வாடி போகலாம். என்ன சார், ரொம்ப ட்ரை பண்ணிங்க போல், ஆனால் ஒன்றும் நடக்கல போலையே. பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும்.
என்ன பார்த்தேன், நான் என்ன ட்ரை பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேன்டீன் போகலான்னு இருந்தேன், இங்கே நின்றுட்டு இருந்தா, அதான் வரியான்னு கேட்டான், அவ்வளோதான். அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட போயிட்டான். என்னையும் கூப்பிட்டா, நான் தான் சரி தனியாக போகலான்னு நினச்சேன். அவள் கூட அவள் ஃப்ரெண்டு கூட போக விருப்பம் இல்லை, அதனால தான் போகல. டேய் என்கிட்டயே உன் கதையை விட்டுற பற்றியா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவள் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் வரியான்னு ஒரு வார்த்தை கூட உனக்கு கேட்கல. அவள் பாட்டுன்னு போயிட்டு இருந்துட்டான், பார்த்துட்டு தான் இருந்தேன். நானும் அவள் தனியாக நின்றுட்டு இருந்தா, சரி கேன்டீன் வரையான்னு கேட்டேன். வரதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு வந்த உடனே ஒரு வார்த்தைக்காக கூட நீங்களும் வரீங்களான்னு கேட்கல. என்கிட்டே திமிர் கட்டுறாவ. பார்த்துக்கிறேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவளால் அவளை வர்த்தே இல்லைன்ட்டு. நீ தான் ரொம்ப ஓவராக பண்ண. இப்போ பார்த்தியா இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா. அவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், இல்லைன்னா இப்படி தான். என்னையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டல்ல. என்கிட்டயும் உன் திமுறை காட்டிக்கல. நீ பார்த்துக்கிறேன்டி ஒன்று. இன்றைக்கி நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன். என்ன சார், இதுக்கப்புறம் இன்னும் எப்படியெல்லாம் அசிங்கப்படலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? என்னடி நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ திங்கிங்லேயே இருக்கியா? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனால் உன் மூஞ்சிலே நல்லா தெரியுதே எதையோ யோசிச்சுட்டு இருக்க, ஏதோ கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கே. அந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நக்கலாக பண்ணிகிட்டு இருந்தால, அதுக்கப்புறம் எப்படி என்னை கூப்பிட்டார்ல, அங்கே போனேன். போனதுக்கப்புறம் அவர் ஏதோ பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு கிட்டே வந்துட்டார். என்னால் எதுவுமே பண்ண முடியல, எந்த ரியாக்ஷனும் என்னால் பண்ண முடியல. போங்கன்னு சொல்ல முடியல, திட்ட முடியல, என்னால் கோவமே பட முடியல. என்னன்னு எனக்கு தெரியல. என்னடி சொல்கிற? உனக்கும் அவருக்கு வந்து ஆகவே ஆகாதே. நீ எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்ப, ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருப்ப. உன்னால் அவரை திட்ட முடியலன்னு சொல்கிற? அதாண்டி எனக்கும் புரியல. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அவன் கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு, நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு உணர்வு வந்துருச்சு, அதை நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குது. எங்கேயோ ரொம்ப நாள் பழகின, ரொம்ப நாள் பார்த்த ஒரு ஆள்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருந்தது. என்னடி சொல்கிற? நீயும் நானும் ஒன்று தான் படித்தோம், இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி நீ எதுவும் சொன்னதும் இல்லை, இவர் நம்ம பார்த்ததும் இல்லையே. அதே தாண்டி எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான். ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி, எதுவும் பழகின மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இவரை பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, அதுதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. சரிடி விடு, ரொம்ப யோசிக்காத. மேபி அவள் டக்குன்னு அப்படி பண்ண உடனே நீ ஷாக்கில் இருந்திருப்ப, அதனால் உனக்கு எதுவும் சொல்ல வந்திருக்காது, அவ்வளோதான். ஃப்ரீயாக விடு. ஆமாடி, எனக்கும் அதான் தோணுச்சு ஃபஸ்ட்டு. நான் கொஞ்சம் டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன், எனக்கு எதுவும் வேர்ட்ஸ் வராதில்ல, அதனால தான் எனக்கும் நினைக்கிறேன். பட் தெரியல. சரி வா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ண போகலாம். ஒரு வழி எல்லா பெண்டிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. டைம் வேறு ஆகிடுச்சு, இன்னும் சந்தியாவை காணும், வந்தால் கிளம்பிடலாம். என்ன ஏதோ மெயில் வந்திருக்கு, லாக் ஆஃப் பண்ணுற டைமில் என்ன மெயில்னு தெரியலையே. என்ன இந்த டைமில் இவ்வளோ ஃபைல்ஸ் அசைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் எல்லாமே இன்றைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. டெட்லைன் வேறு இன்றைக்கி கொடுத்துருக்காங்களே, என்னது இது யார் அசைன் பண்ணியிருப்பான்னு தெரியலையே. ஐயோ, மெயில் வேறு போட்டிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி லாக் ஆஃப் டைம் ஆகிடுச்சே. இப்போ இதை முடிச்சுட்டு தான் போகணுமா? ஷோ, இதை ஃபஸ்ட்டே அசைன் பண்ணியிருந்தால் இந்த நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம். இப்போ அசைன் பண்ணுறாங்க, எப்படியும் ஒரு 3 to 4 hours. முடிச்சுட்டே ஒர்க்லாம், கிளம்புவோமா? டைம் ஆகிடுச்சுடி. இல்லைடி, என்னோடய ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, நீ கிளம்பு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடி சொல்கிற? நீ தான் அப்போவே முடிச்சிட்டேன்னு சொன்னேன் என்கிட்ட, இப்போ அகைன் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிற. சரி முடிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றாவே போவோம். இல்லைடி, இப்போ தான் மெயிலே வந்திருக்கு, ஏதோ அசைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் போல் இருக்குது.
ஸோ நான் இன்றைக்கே முடிச்சுட்டு வரணும். எப்படியும் லேட் ஆகிடும். நீ கிளம்பு. இப்போ தான் அசைன் பண்ணியிருக்காங்களா? அப்படி போய் கேட்க வேண்டியதானே எதுக்கு இப்போ அசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பரவாயில்ல விட்டுடி, நான் பார்த்துக்குறேன். நான் முடிச்சிடுவேன். நீ கிளம்பு. நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். சரியா? நீ வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணு. சரிடி, நான் வெயிட் பண்ணுறேன். நீ முடிச்சிட்டே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வேணாடி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. உன் சித்தி சும்மாவே உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ லேட்டாக போனால் தேவையில்லாமல் எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஷோராடி? ஷோர் தாண்டி, நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணு. நான் கிளம்பும்போது நான் கால் பண்ணுறேன். வீட்டுக்கு போய் சைட்டு கால் பண்ணுறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. சரி ஓகேடி, மறக்காமல் கால் பண்ணு. என்ன கிளம்பும்போதும் கால் பண்ணு, வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணு. சரியா? சரி, நான் கிளம்புறேன். என்னடா இன்னும் கிளம்பலையா? டைம் ஆகுதுவா, கிளம்புவோம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ கிளம்பு. நான் வரத்துக்கு லேட் ஆகும். என்னடா அதான் முடிஞ்சிருச்சுல எல்லா ஒர்க்கும், அப்புறம் என்ன? ஆல்ரெடி லாக் அவுட் டைம் ஆகிடுச்சு. இது வேறு ஒர்க்கு, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆமாம், நீ என்னவோ மார்னிங் ரொம்ப ஓவராக பேசுனியே. இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதுதான் நம்ம எம்டி சார் உன்னோட ஒன் சைடு லவ், அவரோட மாமா பொண்ணு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களாமே, தெரியுமா? அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். பாத்தியா? என்னது மாமா பொண்ணா? யார் அது? நான் அது மாதிரி யாரையும் பார்க்கலையே. யார் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜய் எனக்கு தான். அது எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பார்க்கலாம். நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான். அவள் வந்து ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறா. நீ கல்யாணத்தில் போயிட்டு எங்கே செல்லும் பாதின்னு பாட்டு தான் பாட போகிற. ஏய், நீ பார்க்க தாண்டா போகிற. எப்படி விஜய் கல்யாணம் பண்ணுறேன்னு நீ பார்க்க தான் போகிற. என்ன பண்ணியாவது நான் அவரை அடைஞ்சே தருவேன். பாருடா நீ. பார்ப்போம். நீ இப்படியே கனவு கண்டுட்டே இரு. சரிம்மா, கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பிரச்சனை, நம்ம நாளைக்கு பேசிப்போம். கிளம்பு. ஒரு வழி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. டைம் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, கிளம்புவோம். இந்த மெயில் மட்டும் சென்ட் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பிடலாம். பஸ் வேறு கிடைக்குமான்னு தெரியலையே. ஏன்னா இது சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியலையே. என்ன பவர் கட் ஆகிடுச்சு? ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆகவே ஆகாதே. ஐயோ, இங்கே வேறு யாருமே இல்லையே. இப்போ நான் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே. வாட்ச்மேன் அண்ணன் வேறு எங்கே இருக்காருன்னு தெரியலையே. கடவுளே. ஐயோ, இந்த செக்யூரிட்டி அண்ணன் வேறு காணுமே. எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. யாரோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாரோ வர மாதிரி இருக்குது. ஒருவேளை செக்யூரிட்டி அண்ணன் வராரோ? பார்க்கலாம் என்னன்ட்டு. ஐயோ, எப்போ வரும்னு தெரியலையே. எதுவுமே வேறு எனக்கு தெரியல. தெரிஞ்சாவது இங்கேருந்து வெளியேவாது நான் போயிடுவேன் ஃபஸ்ட்டு. ஆக்சிஸில் ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே பவர் கட்டில். கடவுளே. ஏய், யாரா அது? கையை விட்டுடா. தள்ளி போ. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்கிட்டயும் திமிர கட்டுறியா? நான் யாருன்னு உனக்கு இன்னைக்கு தெரியும்டி. வாயை மூடி கூட கத்திக்கிட்டே இருக்கா. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி. இன்னைக்கு உன்னை எவன் காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன்.